ஐயா சீசருக்கு சொன்ன சிவகாண்ட அதிகார பத்திரத்தை இசையிலே உங்களுக்கு சமர்ப்பணம் செய்கிறோம். ஐயா பதியில் வடக்கே முகமாயிருக்க, சீசர் தெற்கே முகமாக நிற்க, அரிகோபாலனும் கைகட்டி மனபயங்கரமாய் நிற்க, அரிகோபாலனை ஐயா காதை 100க்கு உனக்கு இட்ட கணக்கை தந்தேன், தந்த கணக்கை எல்லோருக்கும் தெரிய சொன்னாயாம், தெரிய சொன்னதை சொல் என்று கேட்க அரிகோபாலன் சொல்ல தெரியாமல் நின்று எங்க கண்டு மகிழ்ந்து மயிலாடி சீசர் கிடுகிடந்து மனபயங்கரமாய் நிற்க, நீ சொல் சீசன் எழுத்தென்று ஐயா சொல்ல, அரிகோபாலன் சொல்ல தெரியாமலும் சீசர் சொல்ல தெரியாமலும் இருந்ததினாலே ஐயா திருவாய் மலர்ந்து அருளினது என்னவென்றால், கன்னிவார் 7 பேர் உண்டுமே, 7 பேருக்கும் 7 மதலைகள் உண்டுமே, 7 பேரில் வைகையில் 2 பேர் இறந்து போனதுண்டுமே, அதிலே 5 பேருக்கு 5 தேவிமார் உண்டுமே, 5 பேர் ஆண் பிள்ளையானால் அவரவர்க்கு தேவிமார்க்கு அம்மை இடத்தில் உத்தரவு தோணித்து, பெண் பிள்ளை 5 பேரானாலும் தர்மகீணத்தில் தானம் பண்ணி தர்மகணத்தை 5 தரம் சுற்றி சேவித்து, நம்முடைய திருப்பதியை 5 தரம் சுற்றி சேவித்து, கொடிமரத்தை 5 தரம் சுற்றி சேவித்து, நான் அம்பலத்தில் சுவாமி அரசடி மூட்டில் வந்திருந்து சத்தியம் கொண்டோம். அன்று முதலாய் அந்த ஒழுங்கின்படி நடந்து வருகின்றார்களாம். அவரவர் தேவிமார் முகம் பார்த்து பேசினதே அல்லாது வேறே தேவிமார் முகம் பார்த்து பேசினதே இல்லை என்றும், ஆண் பிள்ளைகள் நீங்கள் 5 பேரானாலும் உங்கள் தேவிமார் 5 பேரானாலும் அவரவர் ஆம்படையானை தள்ளி இன்னொரு முகம் பார்த்து பேசவில்லை என்றும், கொடிமரத்தில் 5 நேரம் சத்தியம் செய்து நாமம் கொண்டு இடச் சொல்ல ஆமன்று ஏற்க மாட்டாமல் இருந்ததினாலே எறும்பு முதல் எண்ணாயிரப்பட்ட மிருகப்பிறவி செய்திருக்கிறதிலே வாய்ப்பேசாத மிருகத்தை தள்ளி எந்தெந்த சாதி வாய்ப்பேசுமோ அதிலே 5 ஆணானாலும் 5 பெண்ணானாலும் இந்த பணிதானம் பண்ணி சத்தியம் செய்து நாமும் கொண்டிட நொம்பலம் இதமாக போக சீசலோகம் தகலோகம் இந்த ஒழுங்கை தெரிய சொல்லவும் இன்னும் கணக்கு நிரம்பி இருக்கிறது. ஐயா சிவ 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 சிவாரகராரகரா. 2ஆம் சட்டம். என் பள்ளிகள் தோறும் இருக்கிற பள்ளி கணக்கிற்கு அருளி செய்த விவரப்பத்திரம். 3ஆம் சட்டம். என் பள்ளியிலே வந்து இருக்கிற பல ஊர் ஜனங்களுக்கு அருளி செய்த விவரப்பத்திரம். இந்த சிவகாண்டத்தின் பிரகாரம் அறிவாக வாசித்து எல்லோருக்கும் அறியும்படியாக வாசிக்க இன்பமாக கேட்டுக்கொள்ளுங்கள். நான் தீர்ப்பு கேட்கும் வேளையிலே உத்தரம் சொல்ல திறமாயிருங்கள். 4ஆம் தீர்ப்பு சொல்லி வருகிறார் நம்மள் ஐயா. ஆகையால் தர்மத்தை செய்து தவத்தை பெருக்கி உங்கள் சராசரத்தை தேடுங்கள் என் மக்களே. இந்த சிவகாண்ட பத்திர பிரகாரம் எல்லோரும் போற்றுங்கள். இதை கேட்கிற போது வாயில் வெற்றிலை இல்லாமல் நல்ல சிந்தையோடு கேட்க வேண்டியது. இது சத்தியம் என்று எண்ணி நடக்கிறவர்களுக்கு ஈசன் மால பாதம் கிட்டிக் கொள்ளும். மேலும் 1008ஆம் ஆண்டு மாசியில் ஆண்டி தட்சணம் பள்ளி கொள்ள வந்திருந்து பற்பல காரணம் நடத்தி சொல்லி வந்து உலகம் அறியாமல் மயங்கி போச்சு. மேல் மாசி 6, 7, 5 மாசி என்ற மாதம் அதில் 15க்குள்ளிருந்து தர்ம யுகம் ஊதிக்கும். அதற்கு முன்னுள்ள காரணம் அழிவுகள் விவரம். பெருங்காற்றினால் அழிவு, வெள்ளத்தால் அழிவு, தேய்மாரட்டால் அழிவு, பெரும் சூரத்தால் அழிவு, சம்மாரியால் அழிவு, காளி வெள்ளத்தால் அழிவு, நஞ்சு தின்று கொலைப்பட்டழிவு, பெண்ணாலே ஆன அழிவு, ஆனாலே பெண்ணழிவு, பூமி அதிரும் ஓசையினால் ஒரு பெருமூச்சு உண்டாகும். இப்படி பற்பல தீர்ப்பு கேட்க நாராயணம் நாவில் வகுத்து சொன்னோம். அருளாக ஏகம் அகண்ட பரிபூரணமாய் வரையாகி திரையாகி வான்புவி லோகமுமாய் ஒளியாகி விழியாகி உயிருக்கு இணையாகி திருவுயிராய் ஒரு உயிராய் தேசத்தில் பல வேஷமுமாய் ஒன்றாகி 2ஆகி உலகமெங்கும் நானாகி 1, 2, 3ஆகி இந்த யுகம் எங்கும் நானாகி கருவாய்
மண்ணால் உனை மறைந்து பல மாய்கையினால் உனை வகுத்தேன். உந்தன் பாலங்குலைக்க உலகில் பெண்ணை வகுத்து விட்டேன். உண்டாக்கி வைப்பதும் நான் உலகில் அழிப்பதும் நான் மகனே. ஏகமதாய் நிறைந்த வரம் இருந்துலகை ஆளுகிறார். கண்ணு மக்காயன் சூத்திரத்தை கண்டறிந்து வாருங்கப்பா. 13க்குள்ளிருந்து பாடுகிறேன் சிவகாண்டம். இரவு பகல் வேலை செய்தாலும் ஈசன் வேலை முடியாதப்பா. 23 தெய்வம் ஈசன் எங்கும் வடிவானேன். 3 தனியூகம் ஈடடித்த மாயனப்பா. 24ஆம் யுகம் இருந்து புத்தி சொல்லுகின்றேன். 25ஆம் யுகம் எழுந்திருந்து வந்தேனப்பா. ஐம்பது